الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாமும் சாந்தியும் ஈருலக சர்தார் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்மவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் சஃபர் மாதத்தின் இறுதி ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அடுத்து ஒரு மாதம் இருக்கின்றது. அந்த மாதத்தில் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகில் உதித்ததும் இந்த உலகை விட்டு மறைந்ததும் அந்த மாதத்தில் தான் இருக்கின்றது. அந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே உலகமெங்கும் முஸ்லிம்கள் நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசுவது, அவர்களுடைய வரலாறுகளில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை சொல்லுவது, அதன் மூலமாக மனித சமுதாய மக்கள் முஃமின்கள் நபியுடைய சுன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவத வேண்டும் என்ற நோக்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த மாதத்திலே அவர்களுடைய சிறப்புகளை பற்றி பேசப்படுகின்றது. கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களை நாம் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களுடைய கண்ணியம், மரியாதை, அன்பு நம்மிடம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது அந்நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது முஃமின்களாகிய நீங்கள் உங்களுடைய உயிரை விட நீங்கள் மேன்மையாக அவர்களை மதிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை, நம்முடைய குடும்பத்தார்களை, நம்முடைய குழந்தைகளை, நம்முடைய பெற்றோர்களை, இன்னும் மக்கள் அனைவரையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதிப்பிற்குரியவர்களாக, கண்ணியமானவர்களாக இருக்க வேண்டும்.
அது மட்டுமல்ல, நம்முடைய உயிரை விட அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக, அவர்களை பிரியப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துவை காட்டிலும் என்னுடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள், உற்றார் உறவினர்கள் அனைவரை காட்டிலும் என்னுடைய உயிரை தவிர மற்ற அனைத்தை காட்டிலும் நான் உங்களை நேசிக்கின்றேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், உமரே, நீங்கள் இப்படி நேசம் வைப்பதன் மூலமாக உண்மையான முஃமினாக நீங்கள் ஆக முடியாது. மக்களை காட்டிலும், எல்லா வஸ்துக்களை காட்டிலும், உங்களுடைய பிள்ளையை காட்டிலும் நீங்கள் என் மீது நேசம் வைப்பது, உங்களுடைய உயிரையும் காட்டிலும் நேசம் வைத்தால் மட்டும்தான் நீங்கள் உண்மையான முஃமினாக ஆக முடியும். உங்களுடைய உயிரை தவிர மற்ற எல்லாத்தை காட்டிலும் நீங்கள் நேசம் வைப்பது உண்மையான முஃமினுக்கான அடையாளம் அல்ல என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சொன்னார்கள். அதன் பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி, மக்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உற்றார் உறவினர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துவை காட்டிலும் என்னுடைய உயிரை காட்டிலும் நான் உங்களை நேசிக்கின்றேன் என்று சொன்னபோது நபி அவர்கள் சொன்னார்கள், இப்போதுதான் நீங்கள் உண்மையான முஃமின் என்பதாக சொன்னார்கள். முழுமையாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்கள் என்பதாக சொன்னார்கள். அப்படி என்று சொன்னால் நமது உயிரை விட மேன்மையாக மதிக்க வேண்டும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹதீஸில் சொல்வார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் பிள்ளை செல்வங்களை விட, உங்களின் பெற்றோர்களை விட, உங்களுடைய பிரியமான எல்லா வஸ்துக்களை, மனிதர்களையும் விட நீங்கள் என் மீது பிரியம் வைக்காத வரை நீங்கள் உண்மையான முஃமினாக ஆக முடியாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நம்முடைய உயிரை காட்டிலும் நேசம் கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நாம் யார் யார் மீதோ நேசம் வைக்கின்றோம், அன்பு வைக்கின்றோம், பாசம் கொள்கின்றோம். நம்முடைய பிள்ளைகள் மீது, நம்முடைய மனைவிகள் மீது, நம்முடைய உற்றார் உறவினர்கள் மீது நாம் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்கின்றார்களோ அவர்கள் மீதெல்லாம் நாம் அதிகமான பிரியம் வைக்கின்றோம். ஆனால் இந்த பிரியங்களை எல்லாம் தாண்டி நாம் நம்முடைய உயிர் மீது எவ்வளவு பிரியம் வைத்திருப்போமோ அதைவிட பன்மடங்கு பிரியம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாம் வைத்தால் மட்டும்தான் நான் உண்மையான முஃமினாக இருக்க முடியும். நமது உயிரில் காட்டிலும் நபி அவர்களை நேசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே 25 நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த 25 நபிமார்களுடைய பெயர்களை குறிப்பிடுகின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை தவிர்த்து மற்ற நபிமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது யா இப்ராஹீம், யா மூசா, யா ஹாரூன், இப்படியாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஓ மூசாவே, ஓ இப்ராஹீமே, ஓ அய்யூபே, ஓ இத்ரீஸே என்பதாக அல்லாஹ் கூப்பிடுகின்றான். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் அழைக்கின்ற பொழுது யா ஐயுஹன் நபி, யா ஐயுஹல் முஸம்மில், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் என்பதாக அல்லாஹ் அழைக்கின்றான்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்தி அவர்களை பெயரை சொல்லி அல்லாஹ் அழைப்பது கிடையாது. குர்ஆனிலே முஹம்மது என்று சொல்லக்கூடிய வார்த்தை 4 இடங்கள் இருக்கின்றது. அந்த 4 இடங்களில் கூட அல்லாஹ் தஆலா யா முஹம்மது என்பதாக சொல்லவில்லை. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், ரசூல் என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது எந்த அளவுக்கு பாசத்தை விரியத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். அதனால் தான் உலமாக்கள் சொல்லுவார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் படைக்கப்படவில்லை என்று சொன்னால் இந்த உலகமே கிடையாது, இந்த உலகத்தில் மனிதர்களே கிடையாது, யாருமே கிடையாது, எந்த வஸ்துவும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் படைக்கப்பட்டதின் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் அனைத்தும் படைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களை அல்லாஹ் தஆலா சூனத்திலே வைத்திருந்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனத்திலே எல்லா சுகபோகமான எல்லாம் அனுபவித்தாலும் கூட அவர்கள் கவலையோடு இருந்தார்கள். அப்படி கவலையோடு இருக்கின்ற போது அல்லாஹ் தஆலா அவருடைய விலா எலும்பிலிருந்து அவருடைய துணைவியாக அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவருமே அந்த சூனத்திலே சுகபோகமாக இருந்தார்கள். எல்லாம் புசித்துக் கொள்ளலாம், எல்லாவற்றையும் அவர்கள் சாப்பிடலாம். ஆனால் ஒரே ஒரு மரத்தை காட்டி இந்த மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள், அதை நீங்கள் சாப்பிடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தடை விதித்தான். ஆனால் இப்லீஸ் ஷைத்தான் ஆகிய அவன் அவர்களை எப்படியோ வெளிகெடுப்பதற்காக வேண்டி அவர்கள் மூலமாகத்தானே நான் துண்டிக்கப்பட்டு விட்டேன், நரகவாதியாக ஆக்கப்பட்டு விட்டேன், எடுத்தறியப்பட்ட சைத்தானாக மாறிவிட்டேன். எனவே அந்த ஆதமும் அவருடைய பிச்சலங்களும் நான் வழிகேட்டில் ஆக்க வேண்டும், அவர்களும் என்னோடு நரகத்திற்கு வர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே அவன் என்ன பண்ணினான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கெடுப்பதற்காக சூனத்துக்குள்ளே நுழைந்தான். சூனத்திலே நுழைந்து அவர்களிடம் சொன்னான், அல்லாஹ் தஆலா உங்கள் இருவரையும் ஏன் இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொன்னான் என்று சொன்னால், நீங்கள் இந்த மரத்தின் பக்கம் நெருங்கினால் அல்லது இந்த மரத்தினுடைய கனிகளை நீங்கள் புசித்தால் நீங்கள் இருவரும் மலக்குகளாக மாறிவிடுவீர்கள், அல்லது நீங்கள் இருவரும் இந்த சூனத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா உங்களை பூமிக்கு அனுப்புவதற்காக வைத்திருக்கின்றான். எனவே நீங்கள் இந்த மரத்துடைய கனியை சாப்பிட்டு விட்டால் நீங்கள் இந்த சூனத்திலேயே தங்கிவிடலாம், அல்லது நீங்களும் மலக்குகளாக மாறிவிடலாம் என்ற ஒரு ஆசை வார்த்தையை அவன் காட்டினான். ஆனால் அல்லாஹ்வுடைய நிதி என்ன, அவர்கள் இந்த கனியை சாப்பிட்டால்தான் அவர்கள் இந்த உலகத்திற்கு போக முடியும். அவர்கள் கனியை சாப்பிட்டு விட்டால் அவர்கள் சூனத்தில் இருக்க முடியாது, அல்லாஹ் அவர்கள் சூனத்திலிருந்து வெளியாக்கி விடுவான். ஆனால் ஷைத்தான் சொன்னான், அந்த கனியை சாப்பிட்டால் தான் நீங்கள் சூனத்தில் இருக்க முடியும் என்பதாக சொன்னான். அவர்கள் அவனுடைய பேச்சை கேட்டு நாம் இந்த சூனத்திலே இருக்க வேண்டும் அல்லது மலக்காக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையிலே அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறியதின் காரணமாக அல்லாஹ் அந்த சூனத்திலிருந்து அவர்களை உலகத்திலே தூக்கி போட்டு விட்டான். இருவர்களையும் ஒன்றாக இல்லாமல் தனித்தனியாக அல்லாஹ் பிரித்து வைத்து விட்டான். பிறகு அந்த இருவரும் அல்லாஹ்விடத்திலே பல ஆண்டுகளாக மன்றாடி துவா செய்து கடைசியாக அரஃபாவுடைய மைதானத்திலே ஒன்று கூடி, யா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் பொருந்தால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த செய்தி உனக்கு எப்படி திரும்புவதாக அல்லாஹ் கேட்டான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னை படைத்த பொழுது, என்னை படைத்து எனக்கு உயிர் கொடுத்த பொழுது லவ்ஹுல் மஹ்ஃபூலிலே அரிசிலே இந்த வார்த்தை எழுதப்பட்டிருந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ், வணங்குவதற்கு தகுதியான ஒருவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ்,
அல்லாஹுடைய திருத்தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய அடியாராக இருக்கின்றார்கள் என்ற வாசகம் எழுதப்பட்டிருந்தது. அதை நான் பார்த்தேன். அவர்களுடைய பெயர் உன்னுடைய பெயரோடு சேர்க்கப்பட்டிருந்ததன் காரணமாக அதை சொல்லி நான் துவா செய்தால் கபூலாகும் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அதனால் நான் துவா செய்வதாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா முதல் மனிதராக படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு நபியுடைய பெயர்தான் காரணமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் உலகத்தில் அனுப்பப்பட்ட அனைத்து நபிமார்களுக்குமே அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பினான், உங்களுக்கு பின்னால் ஒரு நபி வருவார். அவர் உங்களுடைய காலத்திலே வந்தாலும் நீங்கள் அவரை தான் பின்பற்ற வேண்டும். உங்களுடைய காலத்திலேயே அந்த நபி வந்துவிட்டால் நீங்கள் அவரை தான் பின்பற்ற வேண்டும். உங்களுக்கு பிறகு அவர் வருவதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய சமுதாய மக்களுக்கு சொல்ல வேண்டும், உன் பின்னால் ஒரு நபி வருவார், அந்த நபியை நீங்கள் பின்பற்றுவதாக நீங்கள் சொல்ல வேண்டுவதாக சொல்லி அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். அது எல்லா நபிமார்களுமே அதே செய்தியை தங்கள் உம்மத்துக்கு சொல்லிக் கொண்டே வந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆசைப்பட்டார்கள், யா அல்லாஹ் நானும் அந்த நபியுடைய உம்மத்திலே ஒருவனாக என்னை ஆக்கிவிடு என்பதாக சொல்லி. ஆனால் அல்லாஹ் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பேசியவர்கள், தூர்சினா மலைக்கு சென்று அல்லாஹ்விடம் நேரடியாக உரையாடியவர்கள். ஆனால் அவர்களுக்கு கூட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே ஒரு மனிதனாக அல்லாஹ் பிறப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கவில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு இந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்திலே ஒரு மனிதனாக அல்லாஹ் பிறக்க வைத்திருக்கின்றானே, இது அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா நிஅமத்துக்களை காட்டிலும் மிக உயர்ந்த ஒரு நிஅமத்தாக இருக்கின்றது. எவ்வளவோ அல்லாஹ் நம்ம நிஅமத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த நிஅமத்துக்கள் அனைத்துமே மிக உயர்ந்த நிஅமத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்தானே, இதுதான் உயர்ந்த நிஅமத். என்று சொன்னால் கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்திலே எல்லா மனிதர்களையும் நிப்பாட்டி வைத்து சுவனவாசிகள் சுவனத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் அல்லாஹ் போடுவான். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஜிதாவிலே விழுந்து துவா செய்வார்கள். அல்லாஹ்விடத்திலே ரப்பி என்பதாக சொல்லி அல்லாஹ்விடத்தை கையேந்துவார்கள். சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்வை மன்றாடுவார்கள். அல்லாஹ் தஆலா யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருங்கள், நீங்கள் கேளுங்கள், உனக்கு தரப்படுவதாக அல்லாஹ் சொல்லுவார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், யா உம்மத்தி, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் நரகவாசிகளாக நரகத்திலே போடப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் நீ விடுதலை செய்ய என்பதாக சொல்லி அல்லாஹ்வை கையேந்துவார்கள். அல்லாஹ் தஆலா கடுகளவு ஈமான் உள்ள மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா வெளியேற்றுவான். மீண்டும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதாவே விழுந்து துஆ செய்வார்கள். அல்லாஹ் மீண்டும் கேட்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ் ஒரே ஒரு முறையாவது என்னுடைய பெயரை சொல்லியிருந்தாலும் கூட அவர்களையும் நீ நரகத்தை விட்டு வெளியாக்கு என்பதாக சொல்லி கேட்பார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களையும் அல்லாஹ் தஆலா வெளியாக்கி விடுவார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பெயரை ஒரே ஒரு முறை உச்சரிப்பதன் மூலமாக நமக்கு சுவனம் கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே எத்தனையோ வஸ்துக்களின் மீது பிரியம் இருக்கின்றது. நம்முடைய பிள்ளைகள் மீது, நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நம்முடைய சொந்த பந்தங்கள், செல்வங்கள் அனைத்துமே நம்முடைய உள்ளத்தில் பிரியம் இருக்கின்றது. ஆனால் இந்த பிரியங்கள் எல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியதுதான். இதுவெல்லாம் என்னைக்குமே நமக்கு உதவி செய்யாது. ஆனால் அழியாத ஒரு பிரியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது மிக அன்பை பொழிய வேண்டும். அவர்களுடைய பிரியத்தை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். நம்முடைய உயிரை காட்டிலும் அவருடைய பிரியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொண்டு நமக்கு அல்லாஹ் நபியுடைய சிபாரிசை அல்லாஹ் தஆலா தருவான்.
எந்த அளவுக்கு என்று சொன்னால், நமக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பெயரை உச்சரிப்பதை கூட ஒழுவில்லாமல் உச்சரிக்க மாட்டார். ஹவுரன் கஸை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு அடிமை வேலை பார்த்து கொண்டிருந்தார், ஒரு வேலைக்காரன். அவர் பெயர் குல் முஹம்மத். அந்த ஹவுரன் கஸை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்போதெல்லாம் அந்த வேலையாளை அழைக்கின்றாரோ அப்போதெல்லாம் குல் முஹம்மது என்பதாக சொல்லும் போதெல்லாம் அவர் ஒழுவோடு தான் அதை சொல்லுவார். என்னைக்காவது முஹம்மது என்ற வார்த்தையை சொல்லாமல் குல் என்பதாக மட்டும் சொல்லி அழைத்தால் அந்த வேலையால் விளங்கிக் கொள்வார், இவர் இப்பொழுது ஒழுவில்லாமல் இருக்கின்றார், எனவே என்னுடைய பெயரை முழுமையாக சொல்லவில்லை என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவுடைய பெயர் என்னுடைய பெயரோடு சேர்ந்திருக்கின்றது. முஹம்மது என்ற பெயர் என்னுடைய பெயராக இருக்கின்றது. அந்த முஹம்மது என்று சொல்லக்கூடிய அந்த பெயரை ஒழுவில்லாமல் சொல்வதற்கு அவருடைய மனம் வரவில்லை. அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த முஹம்மது என்று சொல்லக்கூடிய பெயரை வைப்பதற்கு கவலைப்படுகின்றோம், பெயரை வைப்பதற்கு கேவலப்படுகின்றோம். எத்தனையோ பெயர்கள் நாம் அனுப்பி வைத்தாலும் கூட அதில் முஹம்மது என்ற பெயரை வைப்பதற்கு அவர்களுக்கு மனம் வரவில்லை. புதிதாக புதிய புதிய பெயர்களை கேட்கின்றார்கள். நெட்டிலே பார்த்துவிட்டு இந்த பெயரை வைக்கலாமா, இது நல்ல அர்த்தமா என்பதாக கேட்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அந்த பெயர் வைத்தாலும் கூட அதோடு சேர்ந்து முஹம்மதையும் வை என்று சொன்னால் வேண்டாம், இந்த ஒரு பெயர் மட்டும் போதுவதாக சொல்லுகின்றார். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பெயர் நம்முடைய பெயரோடு சேர்ந்தது என்று சொன்னால், யாரெல்லாம் நபியுடைய பெயரை நம்முடைய பெயர்களோடு சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நபியுடைய சிபார் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கொடுப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பெயர் வைத்தாலும் அதில் முஹம்மது என்பதாக சொல்லி வையுங்கள். ஒரு பெரியார் அவருடைய பெயர் முஹம்மது, அவருடைய பிள்ளையுடைய பெயர் முஹம்மது, அவருடைய பிள்ளையுடைய பெயர் முஹம்மது, இப்னு முஹம்மது இப்னு முஹம்மது என்பதாக சொல்லிக்கொண்டே வருவார்கள். இன்னும் ஒரு பெரியார் சொல்லுகின்றார்கள், இது அவ்வல் முஹம்மது, சானி முஹம்மது, சலாசு முஹம்மது, முதலாவது முஹம்மது, இரண்டாவது முஹம்மது, இப்படியெல்லாம் பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய பெயரை வைப்பதற்கு இன்னைக்கு நாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சஹாபாக்கள் எந்த அளவுக்கு பிரியம் வைக்கிறார் என்று சொன்னால், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கைதியாக பிடிபட்டிருக்கின்றார்கள் எதிரிகளிடம். அப்போது அந்த எதிரிகள் சொல்லுகின்றார்கள், அவர்கள் தூக்கு மலையில நிப்பாட்டி வைத்திருக்கின்ற பொழுது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ரக்காயத் தொழுவதற்கான அனுமதி கேட்கின்றார்கள். அவர்கள் அனுமதி கொடுக்கப்பட்ட பிறகு 2 ரக்காயத் சீக்கிரமாக தொழுது கொண்டார்கள். தொழுது கொண்டதற்கு பிறகு சொன்னார்கள், நான் இந்த தொழுகை ஏன் வேகமாக தொழுது என்று சொன்னால் என்னுடைய உயிருக்கு பயந்து அல்ல, நீங்கள் நான் லேசாக நீளமாக தொழுதால் நீங்கள் உயிருக்கு பயந்துதான் தொழுது கொண்டிருக்கிறார் என்ற நினைப்பு உங்களுக்கு வரும் என்பதனால்தான் நான் வேகமாக தொழுதேன் என்பதாக சொல்வார்கள். அதன் பிறகு அந்த எதிரிகள் கேட்பார்கள், நீ ஒரே ஒரு வார்த்தை இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி இழிவாக பேசிவிடு, நீ பேசிவிட்டால் நீ விடுவிக்கப்பட்டு விடுவாய் என்பதாக சொன்னார்கள். அப்போது ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், என்னுடைய உடம்பில் ஒரு சதை இருக்கின்ற வரை, என்னுடைய உயிர் இருக்கின்ற வரை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி ஒரு தவறான வார்த்தை கூட நான் பயன்படுத்த மாட்டேன். என்னுடைய கை கால்கள் துண்டிக்கப்பட்டாலும், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் துண்டிக்கப்பட்டாலும், என்னுடைய உயிர் இருக்கின்ற வரை நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கண்ணியப்படுத்திக் கொண்டே இருப்பேன். அவர்கள் மீது ஷீ என்ற ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்துவதற்கு நான் விரும்ப மாட்டேன் என்பதாக ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அளவு கடந்த பாசங்கள் வைத்திருந்தார்கள், பிரியம் வைத்திருந்தார்கள்.
அதனால் தான் அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டதாக குர்ஆனிலே அல்லாஹ் வர்ணிக்கின்றான். நபி அவர்கள் மீது அந்த அளவு கடந்த பாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹஜ்ரத் செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு குகையிலே தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குகைக்குள்ளே முதலில் அவர்கள் சென்று அங்கு என்னென்ன ஓட்டைகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் சரி செய்துவிட்டு சுத்தம் செய்துவிட்டு ஒரே ஒரு ஓட்டை அடைப்பதற்கான எந்த துணியும் இல்லை, எந்த பொருளும் இல்லை, அதிலே தன்னுடைய கால்களை வைத்து அடைத்துக் கொண்டு நபி அவர்களை உள்ளே அழைக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த குகைக்குள் சென்றதற்கு பிறகு நபி அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மடியிலே தலை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயத்திலே அந்த எந்த ஓட்டையிலே கால் வைத்து அடைத்திருந்தார்களோ அந்த ஓட்டையிலே ஒரு விஷஜந்து வந்து அவர்களை காலை தீண்டிக் கொண்டிருக்கின்றது. எத்தனை முறை கொட்டியும் கூட அவர்கள் காலை அசைக்கவில்லை. அந்த விஷம் அதிகமாகி இவர்களை அறியாமலே இவர்கள் கண்ணிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அந்த கண்ணீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய மேனையில் பட்ட பொழுது நபி அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். ஏன் என்பதாக கேட்டார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஓட்டைகளையும் அடைத்து விட்டேன். ஒரே ஒரு ஓட்டை அடைப்பதற்கு எந்த ஒரு பொருளும் கிடையாது. என்னுடைய குதிங்காலால் அதை அடைத்துக் கொண்டேன், என்னுடைய பெருமளால் அதை நான் அடைத்துக் கொண்டேன். ஆனால் அந்த பெருமளவிலே ஒரு விஷஜந்து என்னை தீண்டிக் கொண்டிருக்கின்றது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர் சொன்னார்கள், அந்த விஷஜந்து என்னை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு வருகின்றது, நீ அதை வரவிடாமல் தடுத்திருக்கின்றாய். என் மீது உள்ள பிரியத்தின் காரணமாக அது உன்னை தீண்டிக் கொண்டிருக்கின்றது. அப்பொழுதாவது நீ காலை அகற்றுவா என்பதற்காக வேண்டி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அப்போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பாம்பு எவ்வளவு உங்கள் மீது பாசம் வைத்திருக்குமோ, அந்த விஷஜந்து எவ்வளவு பாசம் வைத்திருக்குமோ, அதை விட பன்மடங்கு என்னுடைய உயிரே போனாலும் சரி, நான் உங்களுக்கு எந்த தீங்கையும் விளைவிக்க விட மாட்டேன். அந்த அளவுக்கு நான் உங்கள் மீது பிரியம் வைத்திருப்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார். இவை கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது அதிகமான முஹப்பத்தை வைக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், அல்லாஹ் எந்த அமலையுமே அல்லாஹ் செய்வது கிடையாது. மனிதனுக்காக எத்தனை கடமைகளை எத்தனை அமல்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானோ எல்லா அமல்களும் மனிதர்கள் தான் செய்ய வேண்டும். அந்த அமல்கள் எதையுமே அல்லாஹ் செய்வது கிடையாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ, நிச்சயமாக நானும், ஓ மலாயிகா, மலக்குமார்களும், அல்லாஹுவும் மலக்குமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத் சொல்லுகின்றார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. எனவே முஃமின்களே, முஸ்லிம்களே, நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். அல்லாஹுவும் ஸலவாத் நபியின் மீது சொல்லுகின்றான், மலக்குமார்களும் சொல்லுகின்றார்கள். எனவே நீங்களும் அந்த நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்றான். அப்படி என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு அல்லாஹ்விற்கு உயர்ந்ததாக இருக்கின்றது. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்திலே பிறந்து 63 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் செய்தார்களோ, எதையெல்லாம் சொன்னார்களோ, எதையெல்லாம் செய்யும்படி மக்களுக்கு செய்து காட்டினார்களோ, அவை அனைத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கின்றது. அது உயர்ந்த ஒரு அமலாக இருக்கின்றது. நபியுடைய சுன்னத்தை, நபி செய்த ஒரு செயலை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அதற்காக வேண்டிய அல்லாஹு தஆலா 100 ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒரே ஒரு சுன்னத்தை நாம் பின்பற்றோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் முன்னாலும் வீட்டிற்கு செல்லும் பொழுதும் எல்லா நேரங்களிலும் நபி அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். அந்த அமலை நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த ஒரு அமலுக்காக 100 ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான்.
அதே போன்று பள்ளிவாசலுக்குள்ளே வரும் பொழுது அல்லாஹும்ம அஃப்தஹ் லி அபுவாப ரஹ்மத்திக் என்ற துஆவை ஓதிவிட்டு வலது காலை வைத்து உள்ளே நுழைவார்கள். அந்த துஆ நபி அவர்கள் ஓதினார்கள் என்பதற்காக வேண்டி நாம ஓதினோம் என்று சொன்னால் 100 ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான். அதே போல் நபி அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்த பிறகு நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி என்ற துஆவை ஓதுவார்கள். இஅ்திகாஃபுடைய நியத்தை வைப்பார்கள். அந்த போன்ற நியத்தை நபி வைத்தார்கள் என்பதற்காக வேண்டி நாமும் வைத்தோம் என்று சொன்னால் 100 ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான். இப்படி நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காது வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அசைவு எப்படி இருந்ததோ அது போன்று நாமும் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு ஒவ்வொன்றுக்காக வேண்டி 100 ஷஹீதுடைய அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான். ஒரு சஹாபி அவருடைய முடி சுருட்ட முடியாக இருந்தது. அவர்கள் தலை சீவி இங்கே பாங்கு இழுக்க பார்க்கின்றார்கள். ஆனால் பாங்கு வரவில்லை. நபி அவர்கள் நேர் பாங்கு பிறந்ததின் காரணமாக அவர் தன்னுடைய தலையிலே பழுக்க காய்ச்சப்பட்ட ஒரு கம்பி எடுத்துக்கொண்டு அங்கே வாங்கு எடுத்துக்கொண்டார். ஏன் நபி அவர்கள் இப்படித்தான் வாங்கு எடுத்திருக்கின்றார்கள், இந்த தலையிலே அந்த முடி நகரவில்லை, எனவே நானும் நபியை போன்று வாங்கு இழுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர் சூடு போட்டுக் கொண்டார். உவைஸுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருக்கு உஹது போரிலே ஒரு பல் ஷஹீதாகிவிட்டது. நபியின் மீது எந்த அளவுக்கு அவர்களுக்கு பிரியம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு பல் ஷஹீதாகிவிட்டது, அது இந்த பல்லாக இருக்குமா இந்த பல்லாக இருக்குமா என்பதாக சொல்லி ஒவ்வொரு பள்ளியாக தட்டி 32 பல்களையும் எடுத்துக்கொண்டார்கள். எதற்காக? நபிக்கு ஒரே ஒரு பல் ஷஹீதானதின் காரணமாக, அது எந்த பல் என்பது தெரியாததன் காரணமாக அனைத்து பற்களையும் எடுத்துக்கொண்டார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது இருக்கக்கூடிய முஹப்பத். ஆனால் இன்னைக்கு நாம் எந்த அளவுக்கு நபியின் மீது முஹப்பத் வைத்திருக்கின்றோம்? எத்தனையோ நடிகர்களை பார்த்து அவர்களை போன்று ஆடை அணிய ஆசைப்படுகின்றோம், அவர்களை போன்று தாடி வைக்க ஆசைப்படுகின்றோம், அவர்களை போன்று தலைமுடியை அதை சரி செய்வதற்கு ஆசைப்படுகின்றோம், அவர்களை போன்று எல்லாம் செய்வதற்கு ஆசைப்படுகின்றோம். ஆனால் நமக்கு முன்மாதிரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை போன்று நாம் சரி செய்வதற்கு ஆசைப்படுவது கிடையாது. நம்முடைய வாலிபர்கள் அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். நபி அவர்கள் எப்படி ஆடை அணிந்தார்களோ அது போன்ற ஆடைகள் அணிய வேண்டும். அவர்களை போன்ற ஒரு தோற்றத்தை நம்முடைய தோற்றத்தை உண்டாக்க வேண்டும். அப்படி உண்டாக்கினோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொண்டு நமக்கு அல்லாஹ் நபியுடைய சிபாரிசை அல்லாஹ் தருவான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹுடைய நல்லடியார்களே, அது சம்பந்தமாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துடைய பிறை 1 to 12 வரை வரக்கூடிய திங்கட்கிழமை 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை 12 நாட்களுக்கு தொடர்ச்சியாக சென்ற ஆண்டுகள் நடந்ததை போன்று இந்த ஆண்டும் மகரிபிலிருந்து இசா வரை தினந்தோறும் பயான்கள் நடைபெறும். அந்த பயானிலே அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொண்டு அவசியம் அதில் கலந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கையை பற்றி பேசுகின்ற பொழுது அதை கேட்டு உள்வாங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும். வரக்கூடிய திங்கட்கிழமை 25ஆம் தேதி அன்று முதல் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை சுமார் 12 நாட்களுக்கு மகரிபு தொழுகையிலிருந்து இஷா தொழுகை வரை பயான் நடைபெறும். அதில் அவசியமாக நாம் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அதன் மூலமாக நம்மை பொருந்திக் கொள்வானாக. அதே போன்று நாளைய தினம் சனிக்கிழமை ஜோடு இருக்கின்றது. அந்த மணி கிராமத்திலே அந்த ஜோடிலே 9 மணி முதல் 12 மணி வரை அதிலும் நம்முடைய மஹல்லாவை சேர்ந்தவர்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இன்றைய தினம் அரியலூர் மாவட்டத்திலே ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா இருக்கின்றது. அந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்காக வேண்டி நமக்கு அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அழைப்பை ஏற்று நம்மால் செல்ல முடியாவிட்டாலும் கூட அந்த பள்ளிக்காக வேண்டி நாம் நிதி உதவி செய்தோம் என்று சொன்னால், யாம் ₹1 பள்ளிவாசல் கட்டுவதற்காக உதவி செய்தாலும் கூட அந்த ₹1 இருக்கின்றது. அந்த பள்ளியிலே எத்தனை ஆண்டுகள் மக்கள் தொழுகின்றார்களோ அமல்கள் செய்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய அமலும் நமக்கும் வந்து கிடைக்கும். அதனால் அந்த பள்ளிக்காக பின்னால் வசூலிக்கப்படும் தொழுகைக்கு பின்னால் அதில் நீங்கள் தாராளமாக உதவி செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அல்லாஹ்வுடைய மேன்மையை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.